ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு நேற்றைய பதிவான ஆலிங்கனம் அதோட இரண்டாம் பாகம். அதாவது முனிவர்கள் ராமனை ஆலிங்கனம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ராமன் இதற்கு இந்த ராமாவதாரத்தில் கிடையாது, கிருஷ்ணாவதாரத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார். பிறகு வேறு ஏதாவது பிரார்த்தனைகள் உள்ளதா என்று அந்த முனிவரிடம் ராமன் கேட்டான். வேறு எந்த பிரார்த்தனையும் இல்லை, உன்னை தழுவிக்கொள்ளும் பேற்றை அடுத்த அவதாரத்திலாவது அருளியமைக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு முனிவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். செல்லும் வழியில் முனிவர் கூட்டத்தின் தலைவரிடம் ஒரு முனிவர், சுவாமி, அரக்கர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை வதம் செய்யுமாறு ராமனிடம் பிரார்த்திக்கச் சென்றோம். ஆனால் அதை பிரார்த்திக்காமல் ராமனை ஆலிங்கனம் செய்யும் பேற்றை பிரார்த்தித்து விட்டு திரும்பிவிட்டோமே என்று கேட்டார். அதற்கு அந்த முனிவர் தலைவர், நான் ராமனை காணச் செல்லும் முன் அவனது வீர தீர பராக்கிரமத்தை கருத்தில் கொண்டு அரக்கரிடம் அவனை போர் புரியச் சொல்லலாம் என்று கருதினேன். ஆனால் ராமனின் அந்த மென்மையான உடலையும் கண்கொள்ளா வடிவழகையும் கண்ட மாத்திரத்தில் அவனை அள்ளி அணைக்கத்தான் தோன்றியதே ஒழிய இவ்வளவு மென்மையான ராமனை அரக்கர்களை எதிர்த்து போர் புரியச் சொல்ல எனக்கு மனம் வரவில்லை. அதனால்தான் ஆலிங்கனம் செய்து கொள்ளும் பாக்கியத்தை மட்டும் பிரார்த்தித்து விட்டு திரும்பிவிட்டேன். மற்ற முனிவர்களும் என்னைப் போலவே அவனுடைய எழிலில் மயங்கிவிட்டதால் போர் புரிவதை பற்றி யாருமே பேசவில்லை என்றார். இதுவரை நீங்கள் ராமனை கண்டதே இல்லையா? இப்போது மட்டும் ஏன் இந்த திடீர் ஆசை என்று கேட்டார் மற்றொரு முனிவர். அதற்கு முனிவர் தலைவர், நான் ராமனை நாட்டில் தரிசித்திருக்கிறேன். அப்போதெல்லாம் அவன் அணிந்திருக்கும் ஆடை ஆபரணங்கள் அவனது உண்மையான திருமேனி அழகை மறைத்துவிடும். ஆனால் இப்போது ஆடை ஆபரணங்களை களைந்துவிட்டு வெறும் மரபுரியோடு வனவாசம் வந்தபடியால் ராமனின் முழுமையான வடிவழகை நான் காண நேர்ந்தது. அதனால்தான் இதுவரை உண்டாகாத ஆசை இப்போது உண்டானது என்று கூறினார். பெருமாளே, ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் என்று சொல்வார்கள். நாம் அணிவிக்கும் ஆடைகளாலோ ஆபரணங்களாலோ பெருமாளுக்கு பெருமையோ அழகோ வருவதில்லை. மாறாக அவர் திருமேனியை அலங்கரிப்பதால் ஆடைகளும் ஆபரணங்களும் பெருமை பெறுகின்றன. அவை இல்லாவிடினும் அவரது திருமேனி எழிலும் பொலிவும் பெருமையும் குன்றாமல் இருக்கும். இவ்வாறு மிக உயர்ந்தவராகவும் தனது உயர்வுக்கு வேறு எந்த பொருளின் உதவி எதிர்பாராதாகவும் திருமால் திகழ்வதால் விசிஷ்ட என்று அழைக்கப்படுகிறார். விசிஷ்ட என்றால் மிக உயர்ந்தவர் என்று பொருள். இதையெல்லாம்